உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட செகண்ட் பேபியோட டேட்டிங் ஸ்கேன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்துட்டு நான் டேட்டிங் ஸ்கேன்லாம் எடுக்கல. ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாம தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் கேதர் பண்ண விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 1100 வாங்கினாங்க. ரெகுலராக அங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. ஜிஹெச்லையுமே அங்கே தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்குமே அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக நானுமே அங்கே தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதுதான் என்னோட டேட்டிங் ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ என்னோட நேம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபுல் நேம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா திலகவதின்னு தான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட நேம் வந்து திலகவதி, என்னோட ஹஸ்பண்ட் நேம் ஸ்ரீவால். நான் வந்து நவம்பர் மாதம் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கேனை. ஸோ அந்த ஸ்கேனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டிங் ஸ்கேன் 7 to 14 வீக்ஸ்ல எடுப்பாங்க. இது முக்கியமா எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, பேபி வந்துட்டு ஃபிலோபியன் டியூப்ல இருக்கா இல்லைன்னா கருப்பையில தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டிங் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கருக்கு வந்துட்டு என்ன ஏஜ் ஆகுது, ஸோ எத்தனை வீக்ஸ் ஆகுது, தென் வந்துட்டு அதோட டியூ டேட் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இது வந்து எடுக்க சொல்லுவாங்க. தென் நமக்கு வந்து 3 மாசத்துலலாம் வந்துட்டு ஒரு 2.5 மாசம் போகும்போதே வந்து ஹார்ட் பீட் வந்துட்டு எல்லாருக்கும் வர ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 வீக்ஸ்ல ஹார்ட் பீட் வந்துட்டு சீனாக ஆரம்பிச்சிடும். மொத்தமா அந்த பேபியோட கிரவுத் ஓகேவா இருக்கா அப்படின்றதுதான். இதோட ஹார்ட் பீட் வந்து விசிபிளா இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. நீங்க சொல்ற எல்எம்பி டேட் படி அதோட கரு வளர்ச்சி வந்து கரெக்டா இருக்கா. இப்ப நீங்க ஒரு எல்எம்பி டேட் சொல்வீங்க, ஸோ அவங்க செக் பண்ணும்போது அது வந்து கரெக்டா இருக்கா, அந்த வீக்ஸ் அது கரெக்டா இருக்கா அப்படின்றத அவங்க மெயினா செக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எல்எம்பி தெரியாம இருக்கும். ஸோ ஸ்கேன்ல வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கேன்ல தான் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பேபி இருக்கா, ட்வின்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இதுல வந்து சிங்கிள் அப்படின்றது அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்எம்பி அப்படின்னா லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். ஸோ லாஸ்டா நீங்க தலைக்கு ஊத்தின டேட். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செப்டம்பர் 9. கெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னா, ஸோ நம்மளோட பேபி வந்துட்டு எத்தனை நாள் ஆகுது நம்ம கருப்பையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ 8D வந்துட்டு எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ அவங்க வந்து உங்களோட எல்எம்பியை வச்சு ஒரு டேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ எனக்கு வந்துட்டு ஜூன் மாசம் கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷன்ல வந்துட்டு யூரினரி பிளாடர் போஸ்டியலி டிஸ்டன்ட்னு போட்டிருக்காங்க. அதாவது ஸ்கேன் எடுக்க போகும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ ஸ்டார்டிங் நீங்க அந்த செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் எல்லாம் போகும்போது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வாட்டர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பிளாடர் ஃபில்லா இருக்கிற டைம்ல தான் அந்த ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ என்னோட பிளாடர் வந்து ஃபுல்லா இல்ல அப்படின்றது தான் அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூட்ரஸ்ல சிங்கிள் இன்ட்ராயூட்ரின் போட்டிருக்காங்க. அது சிங்கிள் பேபி தான் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் கெஸ்டேஷனல் சாக் நோட்டட் அப்படின்னா, கெஸ்டேஷனல் சாக் அப்படின்னா நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், நம்மளோட பனிக்கூடத்தோட நீருன்னு சொல்லலாம். ஸோ யோல் சாக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கரு வந்துட்டு ஒரு 8 வீக்ஸ் வரைக்குமே வந்துட்டு நம்மளோட நஞ்சு கொடியில இருந்து நமக்கு எந்த விதமான சத்துமே ப்ரொவைட் ஆகாது. யோக் சாக் தான் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நஞ்சு கொடி வந்துட்டு 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நஞ்சு கொடியோட டெவலப்மெண்ட் முடிஞ்சு அங்கேருந்து நமக்கு பேபிக்கு வந்துட்டு ஃபுல்லாக நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யோக் சாக் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீட்டல் போல் சீன் அப்படின்னா, ஃபீட்டல் அப்படின்னு எதை மென்ஷன் பண்றாங்க, நம்மளோட குழந்தைய தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவருடைய போல் வந்து சீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்குள்ளன்னா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரவுன் ரம்ப் லென்த். ஸோ கிரவுன் ரம்ப் லென்த்னா நான் சைட்ல ஒரு இமேஜ் போடுறேன் உங்களுக்கு. அதாவது பேபியோட ஹெட்ல இருந்துட்டு ஸோ பின்னாடி பேக் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு 3.9 சென்டிமீட்டர் இருக்கு. அது வந்து எப்போனா 10 வீக்ஸ் 6 டேஸ்க்கு உண்டான வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்டேஷனல் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 வீக்ஸ் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட கருவோட வளர்ச்சி அதை சிஆர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 வீக்ஸ் 6 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டியாக் ஆக்டிவிட்டி இஸ் சேம். அதாவது குழந்தையோட ஹார்ட் பீட், சரிங்களா, குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து விசிபிளா இருக்கு. ஹார்ட் பீட் ரேட் வந்துட்டு 171 இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பிளசென்டா வந்துட்டு ஆன்டீரியர், அதாவது ஆன்டீரியர் பிளசென்டா. ஸோ செர்விக்ஸ் லென்த் வந்துட்டு 2.8 சென்டிமீட்டர். ஓஎஸ்எஸ் க்ளோஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, சர்விக்ஸ் லென்த் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் 2.5க்கு மேல இருந்தாதான் நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. ஓஎஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா கருப்பை வாய் வந்துட்டு க்ளோஸ்ல தான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஓவரி மெஷர்ஸ் 2.8 into 1.1 சென்டிமீட்டர், லெஃப்ட் ஓவரி மெஷர்ஸ் 4.1 into 1.7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 ஓவரில இருந்துமே வந்துட்டு கருப்பையுடைய முட்டை வந்து வெளியாகுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஓவரிலேருந்து வர முட்டையோட தான் ஸ்பெர்ம் வந்துட்டு அதில் அட்டாச் ஆகி தான்
அது ரெண்டும் ஒன்றாகும் போது தான் பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். என்னோடது வந்துட்டு லெஃப்ட் ஓவரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் த adnexa ஷோ நோ மேஜர் அப்நார்மாலிட்டி. ஸோ adnexa அப்படின்றது யூட்ரஸில் இருக்கிற ஃபெலோபியன் டியூபண்ட் அதோடைய கனெக்டிவ் டிஷ்யூவை தான் குறிக்குதுங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்நார்மல் எதுவும் இல்லை அப்படின்றத இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. நோ ஃப்ரீ ஃப்ளூடிங் பிஓடி. கருப்பையில் தேவையில்லாத ஃப்ளூட் எதுவும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் முக்கியமாக டாக்டர்ஸ் பார்க்குறது வந்து இம்ப்ரெஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ சிங்கிள் பேபி இருக்குது. கெஸ்டேஷனல் ஏஜ் வந்துட்டு நீங்கள் சொல்கிற எல்என்டிக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 12 to 13 வீக்ஸ் நான் 10 வீக்ஸில் எடுத்திருந்தேன். ஸோ என்டி ஸ்கேன் வந்து 12 to 13 வீக்ஸில் எடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க எனக்கு. என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இது என்னோட செகண்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு ஆல்ரெடி பாய் தான் பிறந்திருக்காங்க. இது வந்து என்னோட செகண்ட் பேபியோட ரிப்போர்ட் தான். சரி, நான் கன்சீவாக இருக்கேன். எனக்கு இப்போ வந்து 5th முடிஞ்சு 6th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு மேபி யாருக்காச்சும் தோணலாம் இல்லையா, இதுவும் எனக்கு என்னோடதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பேபி பிறந்தாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரிடிங் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா, இது வந்து ஜென்டர் வந்துட்டு பாயாக இருக்கும் இல்லை கேர்ளாக இருக்கும் அப்படின்றத ட்ரெக் பண்ண முடிஞ்சு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்டி ஸ்கேன் பார்க்கலாம். பாய்.